அனைவருக்கும் நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் எந்த லெவலில் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எந்த மெத்தட என்ட்ரி பிளான் பண்ணால் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மூவ். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்ல மார்க்கெட் இருந்துச்சு. அந்த 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு 4 to 5 hours வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் எல்லாமே ஒரு ரிஸ்க்கும் கன்ஃபியூஷனும் தான் மாறிடுச்சு. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே நம்ம ட்ரேடிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்தில் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் நல்ல ப்ராஃபிட் நமக்கு. எந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்துச்சு, எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம டீட்டெயில்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ஓபிஎஸ் தான், ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோட மெம்பர்ஷிப் வீடியோஸ்ல இருக்கும், வேணும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல நமக்குடைய 5 minutes பிரேக் அவுட் அப்புறம் நமக்கு இங்கிருந்து என்ட்ரி பிளான், அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட். ஆக்சுவலா 25,000 to 10 அங்கே என்ட்ரி எடுத்துட்டு 25,000 to 80 300. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சிருந்தோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து மேலே ஃபர்ஸ்ட் என்ட்ரி 80 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் முடிஞ்சு அகைன் இந்த லெவல்ல செகண்ட் என்ட்ரி எடுத்தோம். அது டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் நமக்கு போய் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நமக்கு 2 என்ட்ரி சூப்பரான என்ட்ரி கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் ஆயிட்டு ரிஸ்க் மொமெண்டம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நம்ம இந்த ட்ரேடிங்ஸை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுல நம்ம என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருந்தோம், ஆக்சுவலா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு இங்க நடந்த மொமெண்டம், சாரி இந்த ஜிக்ஸாக்கான ஆக்சுவலா ஒரு பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிளான மொமெண்டம் அப்படிங்கிறது இங்க இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்த லெவல்ல ஸ்ட்ரகிள் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்தாலும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டோட மேலே ஏறிடும். இதுதான் எதிர்பார்த்தது. ஆனா அந்த ஸ்ட்ரகிளிங் மொமெண்டம் இங்க இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறது அடிப்படையிலேயே நமக்கு இந்த என்ட்ரி ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதனால நம்மளுடைய டார்கெட்டும் இங்க புக் ஆனதுக்கு அப்புறம் இந்த என்ட்ரியோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற டைப்ல தான் மறுபடியும் இங்க இப்படி ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் ஃபார்ம் ஆச்சு. இது ஒரு ரேஞ்ச் பை. ஸோ இந்த லெவல் எல்லாமே 1 or 2 என்ட்ரிஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு மேல என்ட்ரிஸ் வந்து ப்ராப்பரா இருக்காது, வாலட்டிலிட்டி இருக்கும், ரிஸ்க் மொமெண்டம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான விஷயம், நமக்கு ஒரு ஹெல்தி ட்ரெண்டிங் மொமெண்டம் இருக்கும்போது டைரக்ஷன் ஹெல்தியாகவும் டீசெண்டாகவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மட்டும் ஃபாலோ மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னா, இங்கிருந்து மார்க்கெட் மேலே போச்சு, சின்ன புல் பேக்கு, அதுக்கப்புறம் ஜென்யூனா ஒரு டார்கெட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிக்ஸாக் மொமெண்டம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதே போல இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் டார்கெட் போய் அதுக்கப்புறம் 2 டார்கெட் வரைக்கும் ஈஸியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி ஜிக்ஸாக் மொமெண்டம் ஆகுது. ஸோ தி ரீசன் பையர் அக்யூமுலேட் பண்ணி மேலே ஏற்றி அந்த டார்கெட் புக் பண்ணிட்டு மறுபடியும் என்ட்ரி எடுத்து அடுத்த டார்கெட்டுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கும். இன்னொன்று, இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரெஷரும் சரி, இங்க இருந்த செல்லிங் ப்ரெஷரையும் டாலரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான பையர்ஸ் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25,350 வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து மேலே போய் இங்க நேரடியா செல்லர்ஸ் கிட்ட தான் போய் மார்க்கெட்டு ஸ்டாப் ஆகும். இங்கிருந்து மேலே வேகமா போயிட்டு இங்கதான் ஸ்டாப் ஆகும். த ரீசன் இங்க செல்லிங் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த செல்லரை எடுத்துக்கிறதுக்காக பையர்ஸ் இங்கிருந்து போகும். இங்க போகும்போதே நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நினைச்சிட்டு 1 by 1 எல்லாருமே உள்ள வருவாங்க. ஸோ அதனால இங்க செல் பண்ணியிருக்கக்கூடிய செல்லர்ஸோடைய என்ட்ரிஸ் எல்லாமே இங்க கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதா மேலே போகுமா, இந்த செல்லர் வந்து பிரேக் அவுட் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகுமா, அடுத்த டார்கெட்டுக்கு போவாங்களா மேலே, இல்லை இவங்களுடைய ப்ரெஷர்ஸுடைய அதிகமான ப்ரெஷர் இருந்து இவங்களுடைய வேல்யூம் அதிகமா இருக்குதுன்னா இவங்க மார்க்கெட் எப்படி கீழே இருப்பாங்களா, இதுதான் நம்ம அடுத்தடுத்து நடக்கிற விஷயம். அதனாலதான் இங்க செல்லர், அதாவது மார்க்கெட்டை புட் ஆப்ஷனை செல் பண்ணக்கூடியவங்க இங்க இருந்து மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பை பண்றாங்க இந்த லெவல்ல. ஸோ அது போல இங்க
செல்லிங் இருக்கிறவங்களுக்கான என்ட்ரியை தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகி கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்கி பையர்ஸ்க்கான என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகும். ஸோ இதனால தான் ஜிக்ஸாக்கா ஒரு மொமெண்டம் வருது. இப்படி பையரும் செல்லரும் அதிகமா இருக்கக்கூடிய லெவல்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா வோல்டிலிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான லெவல்ல வந்து வோல்டிலிட்டி இல்லாம ஒரு ஜென்யூன் மொமெண்டம்ல டார்கெட் போயிட்டு இருந்தோம். அதை தாண்டி இப்போ புக்கிங்லையும் அடுத்த என்ட்ரி நடக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பையர்ஸ் எல்லாருடைய போட்டி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்க்க. அதனால தான் இந்த மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் லெவல்ல பிரேக் அவுட் ஆகிறது சிரமம். ஸோ இப்போ ஏன் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட மொமெண்டம் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ த ரீசன் மார்க்கெட் இங்க இருக்கக்கூடிய ஜோன் லெவல், ஆக்சுவலா இங்க இருக்கிற ரிஸ்க் ஜோன் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் 25,450 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய செல்லருடைய வேல்யூவை இங்க பையர்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஜிக்ஸாக் மொமெண்டம் சின்ன சின்னதான ஒரு ஏற்ற இறக்கங்கள் பண்ணி பையர் பங்க செல்லர்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான என்ட்ரியை கொடுக்கணும்னாலே இங்க இருந்து மேல நம்ம மார்க்கெட் ஏற்றிட்டு போகணும். அப்ப இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி இங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சின்ன சின்னதா ஜிக்ஸாக் மொமெண்டம் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் சடனா கீழே வரலாம் அல்லது மேல போகலாம், எப்படியும் நடக்கும். அது மாதிரிதான் இங்கேயும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்குது அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொரு என்ட்ரியுமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்குள்ள மார்க்கெட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்க் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வர்ற நாட்கள்லயும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த பேசணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டீட்டெயில்டா இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மண்டேக்கான என்ட்ரி டார்கெட். ஸோ எந்த லெவல்ல ஸ்ட்ராங்கா வீக்காகவும் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பையர் அண்ட் செல்லர்ஸ் எங்க அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க, எந்த லெவல் பிரேக் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 25,280. ஸோ இந்த லெவல், அடுத்து 260, இந்த ரெண்டு சப்போர்ட் லெவல் இருக்கக்கூடிய ஜோன் லெவல் அப்படின்னு நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இந்த லெவலுக்கும் கீழே பர்டிகுலரா 25,280க்கும் கீழே வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோசிங் இப்படி இருந்தா நம்ம இந்த கேண்டிலுடைய ஹை, அதாவது 300 அப்படிங்கிற இந்த ஜோனை வந்து ஸ்டாப் லாஸா வச்சு அங்கிருந்து கீழே ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,200 இது வரைக்கும் போகலாம் புட்ல. ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது 25,300க்கு மேல கிரீன் கேண்டில் அப்படி ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாப் லாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 25,250 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து ஸ்டாப் லாஸை வச்சு ஹை பிரேக் அவுட் பண்ணி போகும்போது 350, அடுத்து 400, 450 மூணு டார்கெட்டை வைக்கலாம். ஏன் வந்து ஒவ்வொரு இங்கிருந்து போகும் ஆக்சுவலா 300 பிரேக் அவுட் ஆகும்போது இங்கிருந்து 50 பாயிண்ட்ஸ் மட்டும் பிளான் பண்றோம். அடுத்து 350 பிரேக் அவுட் ஆனா 400 பிரேக் அவுட் ஆனா 450ன்னு ஒரு 50 பாயிண்ட் மட்டுமே ஏன் பிளான் பண்றோம்னா ஒவ்வொரு 50 பாயிண்ட்லயுமே செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ரீசன் இது இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மணி நேரத்துல மார்க்கெட் கிட்டத்தட்ட 25,180 இருந்து 280க்கு வந்துருச்சு. 100 பாயிண்ட்ஸ் 1 ஹவர்ல வந்துருச்சு. ஆனா 4 ஹவர்ஸ்ல வெறும் 50ல இருந்து 100 பாயிண்ட்டுக்குள்ள ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்ல வருது. ஸோ இப்படி ஒரு மொமெண்டம் இருக்கு, இப்போ செல்லர்ஸும் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறதுனால மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 50 பாயிண்ட்ல வந்து பிரேக் ஆகி அப்புறம் ஜிக்ஸாக் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் பண்ணி போகும். ஐ மீன் அங்க வந்து பையர்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு போகும். அப்படி ஒரு ரிஸ்கான இடத்துல மாட்டிக்காம நம்ம ஃபர்ஸ்டே ஒரு என்ட்ரி பிரேக் அவுட்ல என்ட்ரியை டார்கெட் புக் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து மறுபடியும் ஒரு 50 பாயிண்ட் புக் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இங்க பிரேக் அவுட் ஆனா மறுபடியும் ஒரு 50 பாயிண்ட், இப்படி என்ட்ரியை ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு 50 பாயிண்ட்லயும் ஒன்னா எடுத்துக்கிறது ரொம்ப சரியானதா இருக்கும், அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த ரெண்டு லெவல் சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இப்ப ரெண்டு லெவல் சப்போர்ட் லெவலும் பிரேக் ஆகிற மாதிரி டவுன் சைட்ல ஒரு ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்கா அப்படி இருந்தா அடுத்து அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த ரெட் கேண்டிலோடைய கரெக்ஷன்ல நம்ம புட்டான என்ட்ரி எடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவலும் செகண்ட் டார்கெட் 25,150. ஸோ இந்த ரெண்டு லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை பிளான் பண்ணலாம். இந்த 25,150 to 20 இந்த லெவலுக்கு ஜோனுக்கு கீழே மார்க்கெட்
போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அதனால நம்ம இந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிடலாம். ஒருவேளை இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி ஒரு டைரக்ஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டேக்கான மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும், இன்னைக்கான டைரக்ஷன்ல எது இம்பார்ட்டண்டா பார்க்கணும், எந்தெந்த லெவல்ஸ்ல டைரக்ஷன் எப்படி பிளான் பண்ணணும் வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.